நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அந்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வம் உங்களோடு கூட வழி நடந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது, ஒவ்வொரு காரியத்திலையும் என் பிள்ளை சோர்ந்து விடக்கூடாது, என் பிள்ளை கலக்கம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக உங்களை தட்டி கொடுத்து அனுதினமும் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாகிய இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, உன்னுடைய இருதயம் கலங்க வேண்டாம், நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே, ஏசப்பா, என் குடும்பத்தில் நீங்கள் வர வேண்டும், என் குடும்பத்தில் நீங்கள் உலாவ வேண்டும், என் குடும்பத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், அப்பொழுது என் குடும்பம் கலக்கம் அடைவதில்லை, என் குடும்பம் வியாகுலம் அடைவதில்லை என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் குடும்பத்தில் உலாவப் போகிறேன். உன் பிள்ளையினுடைய காரியத்தில் நான் உலாவப் போகிறேன். அந்த மருத்துவ காரியத்தில் நான் உலாவப் போகிறேன். அந்த வழக்கு விஷயத்தில் நான் உலாவப் போகிறேன். அந்த நில சம்பந்தமான விஷயத்தில் நான் உலாவப் போகிறேன். உன்னுடைய விரோதமாய் இருந்த நண்பர்கள் மத்தியில் அவன் பேச மாட்டானா? அவன் என்னோடு அநேக நெருக்கமாய் இருந்தானே, இப்பொழுது என்னை விட்டு பிரிந்து நிற்கிறானே என்று கவலையோடு வருத்தத்தோடு கலங்கி நிற்கிறீர்கள் அல்லவோ? அந்த காரியத்தில் நான் பேசப் போகிறேன். உங்களுக்கு எந்தெந்த தேவைகள் எதின் காலத்தில் நடக்கணுமோ அந்தந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.